இப்போ ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் டாஸ்க் தான் போயிட்டுருக்கு. திவாகர் வந்து அவருக்கு மக்கள்கிட்ட இருக்கிற அமோகமான ஆதரவை மிஸ்யூஸ் பண்ணுறாரோன்னு ஒரு சில இடத்துல எனக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்துட்டு கானா வினோத்தையும் ரம்யா ஜூவியும் தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சூஸ் பண்ணுறாரு. அப்போ கானா வினோத்தை பற்றி சொல்லும்போது கானா வினோத் வந்து இவர் இன்னொரு ஹவுஸ்க்கு போகிறப்போ அவரோட ட்ரெஸ் எடுத்து போட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ அறிவில்லாமலாம் இருக்கேன், நான் ஒரு ட்ரெஸ்ஸு கூடயா எடுத்து போட்டுருவேன், அடுத்தவங்களோட ட்ரெஸ் கூடவா நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொல்கிறாரு. சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பர்சனலாக சொல்கிற மாதிரி இருக்குது. அடுத்து ரம்யா ஜூவை சொல்கிறாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு திவாகர் வந்து நிறைய டீ எடுத்துகிட்டு போவார். அதுக்கப்புறமா நிறைய பேர் அங்கே குடிக்க வேண்டியது இருக்கும். அப்போது ரம்யா ஜூ சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இவ்வளோ டீ எடுத்துகிட்டு போனீங்கன்னா நாங்களாம் அப்போ நக்கிறதானே, திருப்பி ஊற்றுங்க, நாங்கள் ஒரு அளவு கொடுப்போம், அதை தான் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ரம்யா ஜூ சொல்லுவாங்க. அப்போ வந்து அவர் கேட்கவே மாட்டார். இந்த டீங்கிறது வந்து ஒரு இமோஷன், அது குடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா சாப்பாடு கூட நம்ம கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுடலாம், அந்த டீ காஃபி அடிக்ட்ஸுக்கு தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். அது எப்படி அவர் நிறைய எடுத்துகிட்டு போகலாம்? அட்லீஸ்ட் சாப்பாடு எனக்கு பத்தாதுன்னு சொல்கிறது கூட ஒரு பர்சன் நம்ம சேர்த்துக்கலாம். டீங்கிறது எல்லாத்துக்குமே காமன், அது எல்லாருக்கும் தேவை. ஸோ அந்த மாதிரி சொல்லி எடுத்துகிட்டு போயிருப்பாரு. நான் அதை வந்து லைவில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸை சொல்லி அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. இவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய ரேஷன் எடுத்து சாப்பிட்றாரு. நிறைய சாப்பிட்டுட்டு யாராச்சும் ஏதாவது சொல்லும்போது மட்டும் எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம எல்லோரும் சொல்லலாம், சாப்பாட்டுக்கு போய் சண்டை போடுறாங்க அப்படி இப்படின்னு சும்மா டயலாகுக்கு சொல்லலாம். பட் நமக்கு அதே மாதிரி சாப்பாடு ரேஷனில் கம்மியாகும்போது நம்மளாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ண தான் செய்வோம். ஏன்னா ஒரு நாள் விட்டு கொடுக்கலாம், 2 நாள் விட்டு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் கடைசி பசிக்கும், அப்போ கேட்டு தான் ஆகணும். அதை தான் வந்து ரம்யா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து திவாகர் சொல்கிறாரு. ரொம்ப பர்சனலாக இறங்கி போய் இவங்க எல்லாரையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தன் கொரட்டை விட்டு தூங்குறான்னு சொல்கிறதுனால கானா வினோத் வந்து எழுப்பி நீ வெளியில் தான் தூங்கணும்னு சொல்கிறாங்க, பிக் பாஸ் ஹவுஸ் வந்து எல்லாத்துக்கும் காமன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொல்லியிருப்பாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ரம்யா வருவாங்க. அடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து விஜய் பார்வையும் திவாகரையும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே திவாகரோட முகம் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடும். சொல்லிவிட்டு அவங்க சொல்லுவாங்க, அவர் தான் சொல்கிறாரு பிக் பாஸ் ஹவுஸ் எல்லாத்துக்கும் காமன்னு. அப்போ அவர் டீ குடிக்கும் போது மட்டும் இப்போ தூங்குறதுக்கு எல்லாத்துக்கும் காமன்னா சாப்பாட்டுக்கும் எல்லாத்துக்கும் காமன் தானே, எனக்கு நிறைய பசிக்குது, எனக்கு பத்தாதுன்னு சொல்கிறாரு. அப்போ சபரி, எஃப்ஜே எல்லாமே சின்ன பசங்க தான். பொதுவாகவே ஜென்ஸு கேர்ள்ஸை விட நிறைய சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க எல்லாருக்கும் தானே நிறைய தேவைப்படும்னு ரொம்ப ஒரு வேலிடான பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க ரம்யா ஜூ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரம்யா ஜூக்கு ஃபேன்ஸ் கிடையாது. பாருவுக்கும் திவாகருக்கும் ஃபேன்ஸ் நிறைய இருக்கிறதுனால யாருமே ரம்யா ஜூக்கு சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. பட் அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிட். அப்போ அவங்கள பேச விடாமல் திவாகர் பேசிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா ரம்யா ஜூ என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்தையுமே ஒரு பொம்மை வைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து நான் பாருக்கிட்ட கேட்டு தான் செய்வேன்னு சொல்கிறாரு. அவ்வளோத்தையுமே பாருவை கேட்டு தான் செய்கிறாரு. பட் பாரு அந்த மாதிரி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாரு பற்றி என்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, பாரு வந்துட்டு ஒருத்தவங்க பேசும்போது ஒரு மாதிரி காலை ஆட்டிக்கிட்டே கேட்குறது, சிரிக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாங்க. இதை வந்து மாற்றிக்கிட்டே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது சபரி இன்டர்ஃபியர் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, பர்சனலாக எடுத்துக்காமல் கேம் வைஸ் சொல்லுங்கன்னு ஒரு நல்ல கரெக்டான அட்வைஸ் கொடுக்குறாரு. அது கரெக்ட் தான். ஏன்னா பாருவோட பர்சனலாக நம்ம சொல்லாமல் கேமில் பாரு என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு மட்டும் சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும், அது வெளியில் சேரவும் செய்யும். ஸோ இது சொல்லும்போது திவாகர் வந்து ரொம்ப கடுப்பாகிறாரு. இப்போ கானா வினோத் வந்து எந்திரிச்சு சண்டைக்கு போகிற மாதிரி போகிறாரு. அவர் வந்து திவாகரை ஸ்டாப் பண்ணுறாரு. பட் கானா வினோத் பண்ணுறது கரெக்ட் தான், இல்லைனா திவாகரை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா கானா வினோத் வந்து சொல்கிறாரு, இது ரம்யா ஜூ பேசுகிற டைம், ஸோ நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே அவங்களோட பெர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ அரோராவும் ஆதிரையும் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் காமிச்ச மாதிரி. இதே மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.